ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நைட்டு ஈவினிங் வேலையும் நான் அப்படியே வந்து நைட் டிஃபன் செய்யும்போதே நான் என்னென்ன வேலை செய்கிறேன்றதை காமிச்சிருக்கேன். இது போல் பார்க்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி வேலை செய்வோம். பொடி இடிக்குதுன்னு தனி டைம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா டைம் நிறைய நமக்கு வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலையும் நம்ம ஷார்ட்டாக பண்ணிக்கலாம். அதுதான் இல்லை பார்க்க போகிறோம். பொடி இடிக்கதை நான் வந்து முருங்கைக்கீரை உருவி வச்சுருந்தேன். நம்மளே வந்து ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். வீட்டிலையே உலர வச்சு நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன். மழை நாள் ரொம்ப நாள் வச்சுருந்தா வீணாக போய்டுமே, சரி பொடி இடிச்சலாம் தான் அதை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 பங்கு உளுத்தம்பருப்புனா 1 பங்கு வந்து துவரம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். மிளகு தனியாக, ஜீரகம் தனியாக, அது தனித்தனியாக ஆட் பண்ணணும். ஒரே நேரத்தில் வரக்கூடாதுன்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். நான் சும்மா இது முன்னாடியே வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். தனியாக பொடி ரெசிபிலே அப்புறம் வந்து இதுலேயும் போட்டிருப்பேன். அதாவது பொடி ரெசிபி அதிலலாம் வந்து இருக்கும். இது நான் லைட்டாக அப்படியே காமிக்கலாம் சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சட்னிக்கு வதக்கி அதாவது அரிஞ்சு வச்சுருக்கேன். வதக்கி அப்படியே அரைச்சிடலான்னு மதியம் வச்ச நம்ம சாப்பாட்டுக்கு வச்ச சாம்பாரே இருந்தது, காய் சாம்பார். அதனால் கொஞ்சம் மட்டும் சட்னி அரைச்சிக்கலான்னு வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்து செஞ்சிடலாமேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாம தான் நான் இப்போ வந்து பொடிக்கு வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பருப்புலாம் நல்லா வறுத்த பிறகு நம்ம வந்து மிளகு ஜீரகம்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லாஸ்ட்டு தான் சேர்க்கணும். மிளகு கூட கொஞ்சம் நடுவில் சேர்த்துக்கலாம். இதுவே கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு உளுந்து வந்து இப்போ என்கிட்ட இல்லை, தீர்ந்துச்சு, வாங்கினோம். அதனால தான் நான் இது வெள்ளை உளுந்து சேர்த்து செஞ்சிட்ருக்கேன். இப்போ மிளகு பாருங்கள், தேவையான அளவு போட்டிருக்கேன். இதே மிளகு நிறைய வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகா வந்து குறைச்சிக்கிட்டு நான் இப்போ வந்து மிளகு வெள்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மிளகாயும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நல்லா வந்து வறுத்துட்டோம். இப்போ வந்து ஜீரகத்தை சேர்த்துட வேண்டியதான். ஜீரகம் வந்து சட்டுன்னு பொரிஞ்சிடும். அதனால் எடுத்து அந்த பாத்திரத்தை மாற்றி பிளேட்டில் மாற்றி நான் ஆற வச்சுட்டேன். இப்போ அதுலேயே வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த சூட்லேயே டக்குன்னு ரெடி ஆகிடும். வேலையும் நமக்கு வந்து ஃப்ரீயாக டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆற வரைக்கும் நம்ம வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம். இப்போ பொடி அப்படியே நான் இடிச்சிடலாமேனு தான் அதை எடுத்து நான் மிக்சியில் போட்டுட்டேன். நான் வந்து சின்ன மிக்சியில் வந்து போடலாம் இதை. அப்புறம் வந்து நம்ம கீரை நிறைய போட்டு அடிப்போம் இல்லையா, அதனால தான் பெருசில் போட்டிருக்கேன். நல்லா போட்டு அடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் நல்லா நான் அந்த பருப்புலாம் வந்து ஆனதும் அரைச்சதும் இப்போ கீரையை வந்து சேர்த்துருக்கேன். கீரையை வந்து நான் 2 இதுவாக தான் சேர்க்குறேன். ஏன்னா ஒரே இதாக போட்டோம்னா மையாது, அப்படியே வந்து இப்படி சிக்கிக்கிற மாதிரி இருக்கும் கீரை நிறைய போட்டோம்னா. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அந்த மாதிரி பவுட்ரு ஆனதும் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்து பவுட்ரு அதாவது பொடி எடுத்து கொட்டி வச்சுட்டு சட்னியுமே அரைச்சிட்டேன். சட்னி அரைச்சி மூடி வச்சு நம்ம சாப்பிடும்போது தாளிச்சிக்கலாமேனு வச்சுட்டு அப்புறம் வேறு துணி மடிக்கிற வேலைலாம் இருந்தது. வேறு கொஞ்சம் அந்த வேலையும் இருந்ததுனால எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் இப்போ வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அப்பப்போ செய்யும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். பெரிய வேலையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால் சின்ன சின்ன வேலையை முடிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் அந்த மாதிரி டேபிள் டாப் நான் இப்படி தான் வச்சுருக்கேன், கவுண்டர் டாப்பு. உங்களுக்குமே இது ஒரு வகையில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே அது வந்து சின்ன சின்ன வேலைகளை அப்பப்போ முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆப்பக்கூடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஜாமான்லாம் ஒன்றே கழுவி நான் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன். கூடையே காட்டினா போர்